ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ராணி, தன்யா, என்ன செத்து போயிட்டோன்னு நினைச்சீங்களா? அதான் என்னைக்கோ கொன்னுட்டீங்களே. என்ன ராணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. என்ன சுபி, எங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும்? அக்கா, இவங்க வீட்ல ஒரு பிரச்சனை. ஐயோ, என்ன? அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள போட்டு அடிச்சுட்டாப்ல. வீட்டுக்குள்ள உட்கார முடியாம தெருவுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்னங்க நீங்க இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? கேள்வி கேட்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தொலைச்சு விடுவான் பாத்துக்க. குடிப்பேன், குடிக்காம இருப்பான். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். எங்க வீட்ல யாரும் இல்லைங்க. நானும் என் பசங்களும் தான் இருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வாங்க. தயங்காம வாங்க. அப்போ இப்ப இவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? ஆமாக்கா. ராணி, ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? சரிக்கா. இங்க பாருமா, உனக்கு இயேசுவ குறிச்சி தெரியுமா? தெரியும்க்கா, ஸ்கூல் படிக்கும்போது கேள்விப்பட்டேன். ஆனா உனக்கு தான் அவரை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமே. சரி, அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு உனக்கு தெரியுமா? பாவிகளை ரட்சிக்கவும் அவங்கள பாவத்திலிருந்து விடுவிக்கவும் தான் இயேசு வந்தாருமா. ஆமா ராணி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உன் கணவரோட குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு வந்தாரு. ஆன்ட்டி, எங்க அப்பாக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? சீக்கிரமா கிடைக்கும்மா. நீ கேட்டா ஏசப்பா தருவாரு. சரி ஆன்ட்டி, நான் கேக்குறேன். ராணி, இந்த உலகத்துல வந்த இயேசு உன் கணவரோட பாவத்தை மன்னிக்க தன்னோட உயிரையே கொடுத்தாருமா. அவரு உயிர் கொடுத்தது மட்டும் இல்ல, தன்னோட சரீரத்துல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சிந்தினாரு. எல்லா ரத்தத்தையும் சிந்தினாரா? ஏன்? உனக்கு தெரியாதாமா? பாவம் மன்னிக்கப்பட ரத்தம் சிந்தப்படணும்ல. ஆன்ட்டி, அதுக்கு தான் ஆடு மாடு பலி கொடுக்கப்படுதுல. மிருகத்தோட ரத்தம் மனுஷனோட பாவத்தை மன்னிக்காது. அதனால தான் இயேசு தன்னோட ரத்தத்தை சிந்தினாரு. அந்த ரத்தம் உங்க அப்பாவோட பாவத்தை மட்டும் இல்ல, உன்னோட பாவத்தையும் உங்க அம்மாவோட பாவத்தையும் மன்னிக்கும். எங்க பாவமா? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? அதை இன்னொரு முறை சொல்றேன், இப்ப இது போதும். உன் கணவருக்கு விடுதலை கொடுக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். அத நீ புரிஞ்சிக்க. முடிஞ்சா வீட்ல போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் நம்புறேன், உன் கணவரோட குடிப்பழக்கம் கண்டிப்பா மாறும். இயேசு விடுதலை தருவாரு. என்னமோக்கா, நீங்க சொல்றீங்க, நான் கேக்குறேன். ஆனா கேக்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆண்டவர்கிட்ட நீ கேட்டு பாரு, உன் வாழ்க்கையே சந்தோஷமா மாறும். சரி, நான் கிளம்புறேன். வர சுபி. சரிங்கக்கா, வாங்க. வாங்கக்கா, தயங்காம வாங்க.
அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? அந்த ஜோதி ஆண்டி சொன்னதை நினைச்சு பாக்குறீங்களா? ஆமாம்மா. அந்த ஆண்டி நல்லதுக்கு தானே சொன்னாங்க. அத வேணும்னா செஞ்சு பாத்துடலாமா? எது அவங்க கடவுள் கிட்ட கேக்குறதா? இயேசு அவங்களுக்கு மட்டும் கடவுள் இல்லம்மா, நம்மளுக்கும் கடவுளா இருப்பாங்கன்னு தானே சுபி ஆண்டி சொன்னாங்க. அது எப்படிக்கா? இயேசு உங்க கடவுள் தானே, எங்களுக்கு எப்படி நன்மை செய்வாரு? இயேசு கடவுளுங்கிறது உண்மைதான். ஆனா உங்க கடவுள் எங்க கடவுள்னு கிடையாது. அவரும் அப்படி பிரிச்சு பார்க்க மாட்டாரு. இயேசு எல்லாருக்கும் பொதுவான தெய்வம். அது எப்படிக்கா? இயேசு உங்க கடவுள் தானே, எங்களுக்கு எப்படி நன்மை செய்வாரு? ஆமாக்கா, அவரு பொதுவானவரு. நீங்க ஜபிச்சாலும் கேப்பாரு, நான் ஜபம் பண்ணாலும் கேப்பாரு. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தெய்வம் தான் இயேசு. ஜோதி அக்கா சொன்னாங்கல்ல, இயேசு ரத்தம் சிந்தினார்னு. ஆமா. அது குறிப்பிட்ட ஒரு ஜனத்துக்காக மட்டும் கிடையாது, முழு உலகத்துக்கும் தான் ரத்தம் சிந்தினாரு. அக்கா சொன்ன மாதிரி செய்யுங்க, கண்டிப்பா அண்ணனோட குடிப்பழக்கம் மாறும். ஒன்னும் யோசிக்க வேண்டாம்மா, நம்ம இயேசு கடவுள் கிட்ட கேட்போம். ஒருவேளை அப்பாவோட குடிப்பழக்கம் மாறுச்சுன்னா நல்லதுதானம்மா? நல்லதுதாம்மா, நம்ம கேட்போம். ஐயோ, அப்பா உழுந்து கிடக்குறாருமா, வா போய் தூக்கலாம். ஐயோ, தினம் தினம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க, ஆனா இப்படி குடிச்சிட்டு உழுந்து கிடக்குறீங்க. எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. என்னங்க, அடிக்கடி எதுவும் படல? ஏங்க இப்படி குடிச்சு தொலைறீங்க? ஐயோ, என்னைக்குதான் நீங்க திருந்துவீங்களோ? நம்ம ஜெபம் பண்ணியும் அப்பா மாறலையேம்மா. அதாம்மா எனக்கும் தெரியல. ராணி, தினம் தினம் ராணி, என்னம்மா அப்பா கத்துறாரு? சீக்கிரமா. ராணி, ராணி, என்னங்க என்னங்க என்னாச்சு? என்னங்க என்னங்க ஆச்சு? அங்க பாரு, யாரோ நிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, அங்க யாரும் இல்லங்க. அங்க பாரு, ரத்தம் வடியுது, ரத்தம் வடியுது. அங்க ஒண்ணும் இல்லங்க, ஒண்ணும் இல்லங்க, யாரும் இல்லங்க, யாரும் இல்ல. யாரோ நிக்கிறாங்க, ரத்தம் வடியுது. இல்லங்க இல்லங்க, யாரும் இல்லங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, சொன்ன கேளுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒண்ணும் இல்லங்க, ஒண்ணும் இல்லங்க. நான் கூட தாங்க இருக்கேன், நான் இங்கேயே தான் இருக்கேன். பயப்படாதீங்க. படுங்க படுங்க படுங்கப்பா. அம்மா, ஒருவேளை இயேசு கடவுள் தான் வந்திருப்பாரோ? ஆமாம்மா, இயேசு தான் வந்திருக்காரு. நம்ம மறுபடியும் ஜெபிப்போம். ராணி, என்ன மன்னிச்சிருமா, இனிமே நான் குடிக்க மாட்டேன். உண்மையாதான் சொல்றேம்மா,
நான் இவ்வளவு நாள் சொன்னதுக்கும் இன்னைக்கு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நேத்து நைட் யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்தாங்க. ரொம்ப வெளிச்சமா இருந்தாங்க. அவங்க கையில இருந்து ரத்தம் ஒழிஞ்சுகிட்டே இருந்துச்சு. இப்ப நான் சொல்றது உண்மைமா. குடிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு இப்ப இல்ல. அது எங்க போச்சு, எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலமா. நீ இப்ப நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். சாயங்காலம் வரும்போது நீ பாப்ப. ராணி, ராணி, ஒண்ணும் இல்லைங்க, யாரோ இருக்காங்க. அங்க ஒண்ணும் இல்லைங்க, பயப்படாதீங்க. இது பாரு. ஒண்ணும் இல்லைங்க. இது அம்மா, அப்பா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, லேட் ஆயிடுச்சுமா. எப்பமா வருவாரு? எனக்கும் ஒன்னும் புரியலம்மா. லேட் ஆக ஆக எனக்கும் ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, இன்னைக்கும் அப்பா குடிச்சிட்டு வருவாரோ? தெரியலையேம்மா. அம்மா, இன்னைக்கும் அப்பா குடிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கு. இல்லம்மா, குடிக்காத மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்பா, இன்னைக்கு நீங்க குடிக்கல. இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, இனி எப்பவும் குடிக்க மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, யாரோ ஒருத்தர் என் மேல ரத்தத்தை ஊத்துனாங்கன்னு. அதுல இருந்து நான் மாறிட்டேன். ஆனா அவர் யாருன்னு தான் எனக்கு சரியா தெரியல. ஏன் என்ன தேடி வந்தாருன்னு புரியல. அப்பா, அது யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா? ஆமாப்பா, நான் சொல்றேன்.